பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒருவனுக்கு மன விருப்பமாக இருந்தால் அவனுக்கு இல்லாததின் படியல்ல, அவனுக்கு உள்ளதின் படியே அங்கீகரிக்கப்படும். ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தில் தேவன் அந்த கொடையின் அளவே அல்ல, இருதயத்தின் மனநிலையை பார்க்கிறார் என்கிற ஆழமான ஒரு சத்தியத்தை பவுல் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். தேவன் மன விருப்பத்தை மதிக்கிறார். தேவன் நாம் எவ்வளவு கொடுத்தோம் என்று முதலில் பார்ப்பதில்லை, அதை பார்ப்பது கிடையாது. எந்த மனதோடு கொடுத்தோம் என்பதையே பார்க்கிறார். ஆமேன். பாருங்க, நாம் கொடுக்கறது அது எந்த மாதிரி மனரீதி, எந்த மாதிரி ஒரு மன பக்குவத்தில் கொடுக்குறோம். அதை சந்தோஷமாக கொடுக்குறோமா, ஐயோ கொடுக்குறோமே வேறு வழியிலையே அப்படின்னு கொடுக்குறோமா? பாருங்கள், எக்ஸாம்பிளாக பார்க்கணுன்னா 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், மனுஷன் வெளிப்புறத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமேன். உள்ளத்திலிருந்து கொடுப்பதே தேவனுக்கு பிரியமானது. பாருங்கள், தேவன் நம்மிடம் இல்லாததை எதிர்பார்ப்பதில்லை. அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களிலிருந்து சந்தோஷமாய் பகிரும்படி அந்த மாதிரி விரும்புகிறார். அப்படி நாம் விரும்பி செய்ய வேண்டும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு விடோட ஆஃபரிங் பார்க்குறோம். அந்த விதவை தாய், ஏழை விதவை தாய் அந்த 2 சிறிய காசுகளை மட்டுமே கொடுத்தாள். அவ்வளோதான் இருக்குது அவங்ககிட்ட. அது மிகவும் சிறிய தொகையாக இருந்தாலும் இயேசு அவளுடைய அந்த கொடுத்த அந்த இருதயத்தை பார்க்கிறார். எல்லாவற்றை விட உயர்வாக இந்த 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 தாய் உயர்வாக செஞ்சுருக்காங்க, மேன்மையாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி பாராட்டுவார். ஏனெனில் அவள் உள்ளத்தை எல்லாம் அந்த மனப்பூர்வமாய் தன்னுடைய இது நமக்கு இருக்கதே அவ்வளோதான் இருக்குது அவங்ககிட்ட. உள்ளதிலிருந்து பரிபூர்ணமாய் மன சம்பூர்ணமாக மனப்பூர்வமாக தேவாலயத்துக்கு அந்த காணிக்கையாக படைச்சிருக்காங்கிறத அந்த இருதயத்தை பார்க்கிறார். பாருங்கள், மார்க்கு 12ஆம் அதிகாரம் 43-44 வசனங்களே இதை பார்க்கலாம். மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை தேவன் மகிழ்கிறார். அழுத்தத்தினாலோ கட்டாயத்தினாலோ அல்ல, அன்போடும் விருப்பத்தோடும் செய்யும் அர்ப்பணிப்பே தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறது. ஆமேன். பாருங்கள், 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவன் சந்தோஷமாய் கொடுக்கிறவனை நேசிக்கிறார். அல்லேலூயா. அப்போ உன்னிடம் அதிகம் இல்லாவிட்டாலும் உன் இருதயம் தேவனுக்காக தயாராக இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் நேரம், திறமை, ஜபம், பொருள் எதுவாக இருந்தாலும் மனப்பூர்வமாய் அர்ப்பணித்தால் தேவன் அதை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அப்போ தேவன் அளவை அல்ல, அன்பையும் விசுவாசத்தையும் அதை மதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் நம் கையில் இருப்பதை விட நம் இருதயத்தில் இருப்பதையே அதிகமாக பார்க்கிறார். மனமுள்ள ஒரு அர்ப்பணிப்பு தேவனுக்கு பிரியமான பலியாக ஆகிறது. அப்போ முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு நாம் ஒருவருக்கு அன்பு செலுத்திருந்தால் அப்படி அன்பு செலுத்த வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்திருந்தால் அந்த ஒரு மன ரீதியாக உதவி செய்ய வேண்டும். உற்சாகத்தின் மனதோடு மற்றவர்களுக்கு உதவுவதில், மற்றவர்களுக்கு கொடுப்பதில் நாம் எந்த ஒரு சங்கடமோ எந்த ஒரு மனதாபங்களோ இல்லாதபடி சந்தோஷமாக மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். அப்போது தேவன் அந்த கொடுத்த கரங்களை ஆசீர்வதிப்பார். அந்த இருதயத்தோடு கொடுக்கும்போது நம்மளை கனப்படுத்துவார், மேன்மையாக ஆசீர்வாதமாக வைப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் பேசி கொண்டிருக்கிறார். நாம் இப்படிப்பட்ட இருதயத்தோடு நாம் அநேகருக்கு உதவி செய்வோமா? கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுத்தால் எனக்கு ஆசீர்வாதம் வரும் என்று நினைத்து நாம் செய்யக்கூடாது. கடமை செய், பலனை எதிர்பாராதே என்று உலக பிராண தத்துவங்கள் சொல்லப்படுகிறது. நாம் ஆண்டவரை முன்வைத்து இல்லாதவர்கள், ஏழைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், நெருக்கத்தில் உள்ளவர்களுக்கு நாம் எதை செய்கிறோமோ அதை கர்த்தருக்கே செய்கிறோம் என்ற உணர்வோடு நாம் முழு மனதோடு சந்தோஷமாக செய்யும்போது அந்த இருதயத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். நாம் இந்த அர்ப்பணிப்போட ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனை மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற தேவனை மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த ஒரு புதிய நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே அப்பா 7வது மாதமாகிய ஜூலை மாதத்தின் 18ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, முக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. ஒரு புதிய நாளுக்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஒரு புதிய நாளில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று
நீர் சித்தம் வைத்திருக்கிறோம். உம்முடைய சித்தத்தைப்படி எங்களை நடத்துங்கப்பா. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்களுக்காக சுயநலத்துக்காக நாங்கள் இல்லாதபடி மற்றவர்களுக்காக, பிறர் நலத்துக்காக, பிறருக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த உற்சாகத்தோடு நாங்கள் காரியங்களை செய்வதற்கு ஆண்டவரே எங்கள் இருதயங்களை நீங்கள் பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். நீர் சுயநலமாக ஆண்டவரே அப்பா உம்முடைய காரியத்துக்கு சுயநலமாக வராதபடி அப்பா ஆண்டவரே மனுக்குலத்திற்காக, மனிதர்களுக்காக ஆண்டவரே பரலோகத்தில் இருக்க மகிமையை விட்டு பிரிந்து இந்த பூமியிலே மனு உருவெடுத்து ஆண்டவரே நீர் வாழ்ந்து காண்பித்திருக்கிற ஆண்டவரே. கல்வாரி சிலுவையிலே நீர் வெற்றி சிறந்தீர் ஐயா. முடிவு பறைந்தோம் அப்பா உண்மையை முழுமையாக தாழ்த்தினரே. இந்த இருதயம் எங்களுக்கு உண்டாட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பினாலே நாங்கள் எப்போது நிரப்பப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே எங்களை காண்கிற உண்மை காண வேண்டும் ஆண்டவரே. நாங்களும் எங்களுக்காக வாழாதபடி மற்றவர்களுக்காக அப்பா பிறர் நலனுக்காக நாங்கள் வாழும்படியாக அப்பா எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீங்கள் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறோம் உடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. எங்களே முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.